Hello students, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்சஸ் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத ஒரு டீட்டெயிலான ஒரு லெசனை இந்த வீடியோல பார்க்க போறோம். Don't skip this video, it is very useful to you. Before இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் hit a like button. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா please share this video among your friends. Okay, let's get started. Before going to this lesson, we must know about a phrase and a class. இதை பத்தி நமக்கு நல்ல டீட்டெயிலான ஒரு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல வினைச்சொல் இல்லாத சொற்றொடர் அப்படின்றது தான் ஃப்ரேஸ். இப்போ ஃப்ரேஸ்னா என்ன? A phrase is a group of words which does not contain a subject and a finite verb. It does not give complete sense. ஸோ ஃப்ரேஸ்ன்றது என்ன? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல சப்ஜெக்டும் ஃபைனைட் வெர்பும் இருக்காது. அது இல்லாம it does not give complete sense. வாக்கியத்தினுடைய ஒரு முழுமையை கொடுக்குமா அப்படின்னா முழுமையான அர்த்தம் கொண்ட சொற்றொடரா இருக்காது. அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரேஸ். இதுல மெயினா சப்ஜெக்ட் இது எழுவாயும் a finite verb வினை சொற்றொடர் அப்படின்னு சொல்றோமா. அப்போ வாட் இஸ் a finite verb? A finite verb indicates the tense and the time of actions. ஸோ எப்போ அந்த ஆக்ஷன் நடந்தது அப்படின்ற ஒரு டைமை டென்ஸை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது தான் எது அப்படின்னா ஃபைனைட் வெர்ப். ஆனால் இந்த ஃப்ரேஸில் சப்ஜெக்டும் ஃபைனைட் வெர்பும் இருக்காது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டியூ டு ஹில்னஸ் இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரேஸ். இப்போ பாருங்க இந்த டியூ டு ஹில்னஸில் சப்ஜெக்ட் இல்லை. நெக்ஸ்ட் என்ன? ஃபைனைட் வெர்ப். ஃபைனைட் வெர்ப் இருக்கா அப்படின்னா ஃபைனைட் வெர்பும் இல்லை. அப்ப டியூ டு ஹில்னஸ் அப்படின்னு மீனிங் இருக்கா அப்படின்னா ஒரு காரணத்தை சொல்லுது, அவ்வளவுதான். உடம்பு சரியில்லை அப்படின்றத சொல்லுதே கண்டி, பட் மீனிங்ஃபுல்லா இல்லை. ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல். இங்க பாருங்க இது ஒரு மெயின் கிளாஸ்ன்னு சொல்றோம். இது கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்ப இதுக்கு மீனிங் என்ன? எனக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்ததால நான் ஸ்கூலுக்கு போகல. அப்போ டியூ டு ஹில்னஸ் அப்படின்றது தான் என்ன ஃப்ரேஸ். சப்ஜெக்டும் இல்லை வெர்பும் இல்லை. இது எதோட சேர்ந்து வந்திருக்கு? மெயின் கிளாஸோட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ ஃப்ரேஸ் பிளஸ் மெயின் கிளாஸா இருக்கு. ஓகேவா? அப்போ ஃப்ரேஸ்னா என்ன? A phrase is a group of words which does not contain a subject and a finite verb. It does not give complete sense. Phrase-ல சப்ஜெக்டும் ஃபைனைட் வெர்பும் இருக்காது அப்படின்றது நல்ல தெளிவா தெரியுது. இதுதான் ஃப்ரேஸ், வினைச்சொல் இல்லாத சொற்றொடர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் clause. Clause is a group of words which has a subject and a finite verb. So clauseன்றது ஒரு group of words, but இந்த group of wordsல என்ன இருக்கும்? சப்ஜெக்டும் ஃபைனைட் வெர்பும் இருக்கும். இதுக்கு நம்ம பார்த்தா ஃப்ரேஸ்ல பார்த்தோம்னா சப்ஜெக்டும் ஃபைனைட் வெர்பும் இருக்காது. does not contain a subject and a finite verb. பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா a clause contains a subject and a finite verb. இதுல சப்ஜெக்டும் ஃபைனைட் வெர்பும் கண்டிப்பா இருக்கும். it may or may not make complete sense. இது ஒரு கம்ப்ளீட்டான சென்ஸை கொடுக்கலாம், கொடுக்காமலே இருக்கலாம். Why? Class can be divided into two. Class ரெண்டா டிவைட் பண்ணலாம். One is main class, another one is subordinate class. இப்போ மெயின் கிளாஸ்னா என்ன சொல்றோம்? முழுமையான அர்த்தம் கொண்ட சொற்றொடர், ஒரு கம்ப்ளீட்டான சென்ஸை கொடுக்குது அப்படின்னா அது என்ன சொல்லலாம் அப்படின்னா main class. So it has a subject and a finite verb. The sentence will be in complete meaning. இதுதான் என்ன சொல்றோம்? main class, முழுமையான அர்த்தம் கொண்ட சொற்றொடர் அப்படின்னு சொல்றோம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்
அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ met my friend yesterday. நான் என்னுடைய நண்பனை நேற்று சந்தித்தேன். நேற்று தான் என் நண்பனை சந்தித்தேன் அப்படின்றதுதான் சொல்றோம். ஐ met my friend yesterday. அப்ப இது பார்த்தோம் அப்படின்ற ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. இன்கம்ப்ளீட் சென்ஸ் கிடையாது. அப்போ மெயின் கிளாஸ்னா என்ன? It has a subject and a finite verb. So subject இருக்கு, finite verbும் இருக்கு. The sentence will be in complete meaning. ஒரு கம்ப்ளீட்டான மீனிங்கா கொடுக்குது. அதனால இது என்ன சொல்றோம்? மெயின் கிளாஸ். ஷார்ட்டா MC அப்படின்னு சொல்றோம். அப்ப சபார்டினேட் கிளாஸ்னா என்ன அப்படின்னா முழுமை இல்லாத சொற்றொடர். இது இன்கம்ப்ளீட் சென்ஸா ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. It has a subject and finite verb. இதுலயும் subject இருக்கு, finite verb இருக்கு. But the meaning is not complete. It depends upon the main class to give a complete meaning. இது எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, though he is poor. இங்க heன்றது தான் சப்ஜெக்ட், is அப்படின்றது தான் verb. ஓகே, இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவன் ஏழ்மையாக இருந்தாலும் அப்படின்றது ஒரு சபார்டினேட் கிளாஸ். என்னன்னா மீனிங்ஃபுல் இல்லை. he helps others. அவன் மற்றவங்களுக்கு உதவி செய்வான். அவன் ஏழ்மையாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்றோமா? அப்ப மெயின் கிளாஸ் வரும்போது தான் இது கம்ப்ளீட் ஆகுது. அப்ப சபார்டினேட் கிளாஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இது சப்ஜெக்டும் வெர்பும் இருந்தாலும் மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்பதான் அந்த சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகுது. அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ். ஸோ மெயின் கிளாஸ்னா முழுமையான அர்த்தம் கொண்ட சொற்றொடர். சபார்டினேட் கிளாஸ்னா முழுமை இல்லாத சொற்றொடர். சிம்பிள் சென்டென்ஸ், இதை தமிழ்ல என்ன சொல்வோம்? எளிய வாக்கியம். ஓகே, சிம்பிள் சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா மெயின் கிளாஸ். ஸோ ஒரே ஒரு மெயின் கிளாஸை வச்சு ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஃப்ரேஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ். ஸோ எப்படியும் சென்டென்ஸை மேக் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பாட் அண்ட் ஓல்ட் ஹவுஸ். நான் ஒரு பழைய வீடை வாங்கினேன், ஒரு பழமையான வீடை நான் வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்னா ஐ பாட் அண்ட் ஓல்ட் ஹவுஸ். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஏன் அப்படின்னா ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ். இதில் ஒரே ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கு. ஏன் ஏற்கனவே நம்ம பார்த்தோமா சப்ஜெக்டும் ஃபைனைட் வெர்பும் இருக்கு. இப்போ மெயின் கிளாஸ் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்குது அப்படின்னா அது என்ன சொல்லலாம்? மெயின் கிளாஸ். இட் கிவ்ஸ் த கம்ப்ளீட் சென்ஸ். அப்போ இது மெயின் கிளாஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஆன் சீயிங் த போலீஸ் த தீஃப் ran away. தீஃப் வந்து ஓடினான் அப்படின்றது ஒரு மெயின் கிளாஸ். இதோட என்ன இருக்கு? ஆன் சீயிங் த போலீஸ். இதை என்ன சொல்றோம்? ஃப்ரேஸ். நம்ம ஃப்ரேஸ்னா பார்த்தோமா? a group of words which does not contain a subject and a finite verb. சப்ஜெக்டும் கிடையாது, finite verbும் இல்லை. ஸோ போலீஸை பார்த்த உடனே திருட ஓடிட்டான். இப்போ ஃப்ரேஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸாவோ இல்லை ஒரு மெயின் கிளாஸாவோ மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதை சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லலாம். இப்படி தான் நம்ம மேக் பண்ண போகிறோம் டைப்ஸில். இதுக்கப்புறமா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னா தமிழில் சிக்கலான வாக்கியம். அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணலாம்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு மெயின் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ் இருக்கலாம். ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கலாம், ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸஸ் இருக்கலாம். இதோட என்ன இருக்கும்னா சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கணும். என்ன சபார்டினேட் கன்ஜெக்ஷன் சொல்லுவோம்? தோ, as, when, after, if, unless, etc. ஸோ இது போல சபார்டினேட் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் வித் சபார்டினேட் கன்ஜெக்ஷனோட இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸை என்ன சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்.
For example பாருங்க, as soon as the thief saw the police, he ran away. இங்க as soon as the thief saw the police அப்படின்றது தான் subordinate class. He ran away அப்படின்றது தான் main class. So thief போலீஸை பார்த்த உடனே அவன் ஓடிட்டான். ஸோ as soon as அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இதுதான் சபார்டினேட் கன்ஜக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? கூட்டு வாக்கியம். மெயின் கிளாஸ் பிளஸ் மெயின் கிளாஸ் வித் கோஆர்டினேட் கன்ஜக்ஷன். ஸோ ரெண்டு மெயின் கிளாஸோட ஒரு கோஆர்டினேட் கன்ஜக்ஷனும் ஒரு கனெக்டர்ஸும் சேர்ந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கூட்டு வாக்கியம். இதுல இருக்க கன்ஜக்ஷன்ஸை எப்படி சொல்லலாம்? இதுல இருக்க கன்ஜக்ஷன்ஸை ஷார்ட்டா நம்ம ஞாபகப்படுத்தி இருக்குது ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபேன்னா எஃப்னா என்ன சொல்றோம்? ஃபாரு, ஏனா அண்டு, என்னன்னா நாரு, பீனா பட்டு, ஓனா ஆறு, ஒய்னா 8. ஸோ இதை ஷார்ட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த கன்ஜக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், he was sick so he was absent. அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவன் absent, அவன் போகல. so he was sick so he was absent. ஸோ இங்க பாருங்க, he was sickனாலும் அது மெயின் கிளாஸ் தான், அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. he was absent அப்படின்னாலும் அவன் விடுப்பு எடுத்திருக்கான், இதுவும் ஒரு மெயின் கிளாஸ் தான். இதுல என்ன கன்ஜக்ஷன்ஸ் இருக்கு? ஸோ ரீசனை சொல்ற ஒரு கன்ஜக்ஷன், கோஆர்டினேட் கன்ஜக்ஷன் இருக்கு. இப்போ ரெண்டு மெயின் கிளாஸோட ஒரு கோஆர்டினேட் கன்ஜக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம்? காம்பவுண்ட் சென்டென்ஸ். இப்போ ஷார்ட்டா ஒரு சிம்பிள் சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ்ல ஃப்ரேம் பண்ணாலும் சிம்பிள் சென்டென்ஸ் தான், ஆர் ஃப்ரேஸ் பிளஸ் மெயின் கிளாஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ் பிளஸ் மெயின் கிளாஸ் வித் சபார்டினேட் கன்ஜக்ஷன். காம்பவுண்ட் சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா மெயின் கிளாஸ் பிளஸ் மெயின் கிளாஸ் வித் கோஆர்டினேட் கன்ஜக்ஷன். இதுதாங்க ரூல். இந்த பேசிக்கான இந்த ரூலை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த டைப்ஸ்ல வேணாலும் இருக்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். டைப் 1 கான்ட்ராஸ்ட், எதிர்மறை. ஸோ எதிர்மறையா இருக்கும் இந்த வாக்கிங்களுடைய அர்த்தங்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா டைப் 1. அப்போ சிம்பிளா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஆர் டிஸ்பைட் ஆர் நாட் வித் ஸ்டாண்டிங். ஓகே, மோஸ்ட்லி என்ன தப்பு பண்றாங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப்னா டிஸ்பைட் ஆஃப்னு எழுதுவாங்க. டிஸ்பைட் ஆஃப் கிடையாது, டிஸ்பைட் தான். இன்ஸ்பைட் ஆஃப்னு சொல்லணும், டிஸ்பைட் நாட் வித் ஸ்டாண்டிங். இதுக்கு மீனிங் என்ன? இருந்த போதிலும். காம்ப்ளெக்ஸா இருந்தா என்ன யூஸ் பண்ணலாம்னா தோ, although, even though. காம்பவுண்டா என்ன யூஸ் பண்ணணும்? பட், ஹேட், ஸ்டில். இதுதாங்க டைப் 1ஓட ரூல். இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ராஜ் இஸ் புவர் பட் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். பாருங்க, ராஜ் ஏழ்மையானவன், ஏழ்மையா இருக்கிறான், ஆனால் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ், அவன் மற்றவங்களுக்கு உதவி செய்யறான். அந்த கான்ட்ராஸ்ட் தெரியுது பாருங்க. இந்த மாதிரி எதிர்மறையான வாக்கியங்களா இருக்கு அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல பட் அப்படின்ற கோஆர்டினேட் கன்ஜக்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இதை மாற்றலாமா? ஸோ காம்ப்ளெக்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? தோ. தோ ராஜ் இஸ் புவர். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்க கன்ஜக்ஷன் என்ன இருக்கு? பட். இதை எடுத்துடணும். He helps others. இது என்ன ஃபார்ம்? காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம சிம்பிள்ல இதை சிம்பிளா நம்ம மாத்துறோம் அப்படின்னா ஃப்ரேஸ் பிளஸ் மெயின் கிளாஸ். அப்போ ஃப்ரேஸ்ல என்ன ரூலு? சப்ஜெக்ட் இருக்கக்கூடாது, ஃபைனல் verb இருக்கக்கூடாது. அப்படிதான் நம்முடைய ரூல். ஓகே, அப்போ இங்க பார்க்கலாம் என்ன சேர்க்கணும்?
in spite of அப்படின்னு எழுதிட்டோமா? இப்போ ராஜ்ன்றது தான் சப்ஜெக்ட். அப்போ நம்ம இங்கே எழுதும்போது பொசசிவ் ப்ரொனவுன்ல எழுதலாம். ராஜ் என்ன சொல்லலாம்? இஸ் மாஸ்குலின் ஜெண்டரா, அதனால இஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் verb என்ன இருக்கு? இஸ். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் இதுதான் இஸ். சிம்பிள் பாஸ்ட்ல என்ன சொல்லுவோம்? வாஸ். பார்ட்டிசிபிள் பார்ட்டிசிபிள்ல B3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருந்தது அப்படின்னா இது என்ன சொல்லுவோம்னா been. B4 என்னது? present participle. present participleனா இது என்ன சொல்லுவோம்? being. ஓகேவா? இப்போ நம்ம இங்க என்ன எழுத போறோம்னா in spite of his being poor அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ என்ன சொல்லலாம்? சரி, இதில் எதுவும் verb தானே சார்னு கேட்கலாம். ஆக்சுவலாக ரூல் ஒன்று இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா participles are not verbs. எது participle? B3யும் B4ம் participles. ஸோ இந்த பார்ட்டிசிபிள்ஸ் எல்லாம் verbs கிடையாது. இப்போ his அப்படின்னா அது verb தான், வாசனாலும் அது verb தான். ஆனால் பீனும் பீயிங்கும் என்ன கிடையாது? verbs கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரோடு ரைட்டுன்னு எழுதுறோம். இது என்ன பண்ணுவோம்? ரோட்டுன்னு எழுதுவோம். இங்கே என்ன பண்ணுவோம்? ரிட்டர்ன். இது எந்த ஃபார்ம்? என்ன? ரைட்டிங். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்ம் ரைட்டுன்றது வேர்பு, ரோட்டுன்றதும் வேர்பு. ஆனால் ரிட்டர்னும் ரைட்டிங்கும் வேர்ப் கிடையாது. இதெல்லாம் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் எப்போ வேர்பா மாறும்? ஆக்சிலரிஸ் வரும்போது வேர்பா மாறும். என்ன வரும்? as written, have written, had written, am writing, is writing, was writing, were writing. இந்த மாதிரிலாம் வரும்போது அது verb. ஆனா பார்ட்டிசிபிள்ஸா இருக்கு அப்படின்னா அது verbs கிடையாது. ஸோ அதனாலதான் இங்க நம்ம பீயிங்க யூஸ் பண்ணியிருக்கோம். பீயிங்க யூஸ் பண்ணா participles are not verbs. இதுதாங்க அந்த ரூல். participles are not verbs. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஒரு phrase. இது இப்போ என்ன இல்லை? சப்ஜெக்டும் இல்லை, வேர்பும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இங்க சப்ஜெக்டை யூஸ் பண்ணல, நவுன் இருக்கு, அதனால இங்க ப்ரொனவுனை யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இங்க டைரக்டா நம்ம ப்ரொனவுனை யூஸ் பண்ண முடியாது. அப்ப நவுன் நம்ம சொல்லணும். அப்ப நவுன் என்ன? ராஜ். ராஜ் helps others. இது என்ன ஃபார்ம்? சிம்பிள். ஓகே, இதே அழகான ஒரு ஆன்சரும் எழுதலாம். அப்படி எழுதலாம் பாருங்க. இப்போ டிஸ்பைட் இதுக்கு யூஸ் பண்றேன். டிஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணலாமா? நோ, தப்பு. டிஸ்பைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். டிஸ்பைட் இஸ் poverty அப்படின்னு சொல்லலாம். பவர்ட்டின்றது என்னது? பவர்ட்டின்றது ஒரு நவுன். ஓவரோடைய நவுன் ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா பவர்ட்டி. இப்படி ஆன்சர் எதுனாலும் கரெக்ட் தான். டிஸ்பைட் இஸ் பவர்ட்டி. ராஜ் helps others. இதுவும் சிம்பிள் தான். So though Raj is poor, he helps others. In spite of his being poor, Raj helps others. Despite his poverty, Raj helps others. This sentence are about transformation. Okay, next one. Though she was ill,
she attended the meeting. காம்ப்ளெக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல சேஞ்ச் பண்ணிடலாம். She was held, but she attended the meeting. இது என்ன ஃபார்ம்? காம்பவுண்ட் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிளா மாத்தலாமா? In spite of she under possessive என்ன சொல்லலாம்? her being, இங்க என்ன இருக்கு? was இருக்கு. present participle என்ன? being. Participles are not verbs. In spite of her being ill, she attended the meeting. இது என்ன? சிம்பிள். ஓகே, இந்த நவுன் ஃபார்ம்லயே எழுதலாம். அது எப்படி எழுதலாம் பாருங்க. Despite her illness. Illோட noun form illness. Despite her illness, she attended the meeting. இதுவும் என்னது? சிம்பிள். Despite her illness அப்படின்றது சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. In spite of beginning late, he finished first. ஸோ லேட்டாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணது அவன் தான் கம்ப்ளீட் பண்ணா ஃபர்ஸ்ட். கான்ட்ராஸ்டாக இருக்கு பாருங்க, சிம்பிள் இருக்கு. இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றலாமா? இப்போ இது என்ன இதுவாக இருக்கு? இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் லேட்ன்றது ஒரு ஃப்ரேஸ். he finished firstன்றது மெயின் கிளாஸ். இப்போ மெயின் கிளாஸ்ல என்ன பிரச்சனையும் இல்லை, அதை அப்படியே காப்பி பண்ணலாம். இப்போ ஃப்ரேஸ்ல என்ன ப்ராப்ளம் பாருங்க, சப்ஜெக்டும் இல்லை வெர்பும் இல்லை. நம்ம காம்ப்ளெக்ஸா எழுதும்போது என்ன பண்ணணும்? சப்ஜெக்டும் வெர்பும் வேணும். அப்போ எங்க பார்க்கணும்? மெயின் கிளாஸா பார்க்கணும். இங்க காம்ப்ளெக்ஸா எழுதும்போது என்ன பண்ணணும்? தோ தோ ஆர் அல்தோ. தோ. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன? ஹி. அப்போ ஹி. ஃபினிஷ்டு. ஃபினிஷ்டுன்றது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப இங்க என்ன வரணும்? பிகினிங் அப்படின்றது கொடுத்திருக்காங்க வேர்ட். அப்ப பிகினிங்ன்றது V4 present participle. அப்போ B2 என்னவா இருக்கும்? begin. ஏன் begin? simple past. Though he began late, he finished first. இது என்ன ஃபார்ம்? காம்ப்ளெக்ஸ். இப்போ காம்பவுண்ட் ஈஸி. காம்பவுண்ட் என்ன பண்ண? he began late, conjunction but. he finished first. இது என்ன ஃபார்ம்? காம்பவுண்ட் ஃபார்ம். ஸோ இப்படி தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணணும். Okay, I hope that this video is very useful to you. If you like this video, hit a like button. If you do not subscribe this channel, do subscribe and share this video among your friends. We'll meet you again.